வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பேங்க் நிஃப்டில இன்னைக்கு டேல ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா, அதுக்கு முன்னாடி வெறும் 10, 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. பட் ஒரு நல்ல ஏற்றம் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில வந்து நடந்திருக்கு. ஆனா, நிஃப்டி 50ல இன்னைக்கு சொல்லிக்கும்படியான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்படல. பட் இருந்தாலும் பெரிய ஒரு இறக்கம் இன்னைக்கு நிஃப்டி 50லயும் வந்து ஏற்படாம இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா இன்னும் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வராமல் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் எஃப்ஐஐஸ் வந்து பெருசாக பாசிட்டிவ்க்கு வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் உறுதிப்பட நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்றொன்னா பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸோ Q3 ரிசல்ட் பற்றியான அப்டேட், அதுவும் குறிப்பாக வங்கி பங்குகள் கிட்ட இருந்து. ஸோ இதில் எஸ்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 16 பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ அது முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசிஐ ரிசல்ட்டை டெலிவர் பண்ணுறாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட் பார்க்கும்போது ஜனவரி 31 நினைக்கிறேன். ஜனவரி 31ஆம் தேதி ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த வங்கி பங்குகளோட ரிசல்ட்டும் ஜனவரி 17லேருந்து ஆரம்பமாயிரும். ஸோ இதில் ஐடிஎஃப்சியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம குறிப்பாக வந்து வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏன்னா ஸோ ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மைக்ரோ ஃபினான்ஸோட செக்மெண்ட்டில் ஏற்பட்டிருக்கா, ப்ராஃபிட் இந்த குவார்ட்டராச்சு ஓரளவு ரெக்கவர் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மெகாவாட்கான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில். ஸோ இதை வந்து பில்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ண போகிறதா இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும். பட் இது பவர் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்திருக்கு. அடுத்தது சவுதி அராம்கோ பார்த்தீங்கன்னா பிபிசிஎலோட இந்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராஜெக்டில் வந்து பங்கு பெற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. 20% ஸ்டேக்கை வந்து பிபிசிஎல்ல, அதாவது இந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த பெட்ரோ கெமிக்கல் யூனிட்டில் வந்து அக்யூர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த ஆயில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பங்குகளை வந்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆந்திராவில் அமையக்கூடிய ரிஃபைனரி, இந்த கிரீன் ஃபீல்டு ரிஃபைனரியாக வந்து இருக்குது. ஸோ ஏன்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் கிட்டத்தட்ட 75,000 கோடி நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய ஒரு முதலீடை போட்டு தான் ஸோ இந்த பெரிய ஒரு பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டை வந்து பிபிசிஎல் அமைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் இருக்கக்கூடிய ஸ்டேக்கை வந்து விற்க போகிறோம் அப்படின்ட்டும் பிபிசிஎல் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது அது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. 30லேருந்து 40% பங்குகளை இந்த ரிஃபைனரியில் விற்க போகிறதுக்கான ஒரு பிளானை பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி ஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த சவுதி அராம்கோ அண்ட் ஆயில் இந்தியாவுக்கு போகுது. பேலன்ஸ் பார்க்கும்போது பேங்க்குக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 4லேருந்து 5% பங்குகளை வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பெரிய ஒரு அதுவும் ரொம்ப ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் பிபிசிஎலை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ எப்படி நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓலா எலக்ட்ரிக்குக்கான இப்போ அவங்களே தயாரித்த அந்த பாரத் செல் இருக்குது. ஸோ அந்த பாரத் செல்லை பொறுத்துன வண்டிகளுக்கான ஒரு அப்ரூவல், ஒரு சர்டிஃபிகேட்டை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இது ஓலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஆனால் என்ன ஒரு கெட்ட செய்தினா, இன்னும் வரைக்கும் இந்த ஹை கிலோவாட் ஒரு 5 கிலோவாட் பேட்டரி பேக் இருக்கக்கூடிய ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பண்ணிடுவோம், நாளைக்கு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இன்னும் வரைக்கும் லான்ச் வந்து நடக்காமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் கூட சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஓலாவை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இது வந்துச்சுன்னா ஓரளவு இவங்களுடைய சேல்ஸ் வந்து திரும்ப பூஸ்டப் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடத்த மட்டும்தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. முதற்கட்டமாக இந்த இடத்துல தான் இந்த பாரத் செல் பொறுத்தன ஸ்கூட்டர்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறதா ஓலா கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜனவரி மாதம் டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆகுதாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது இந்த 2025ல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்போவுமே நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது மாருதி சுசுக்கியாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போது செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மகீந்திரா அண்ட் மகீந்திரா இருக்காங்க. தேர்ட் பொசிஷனில் டாடா மோட்டார்ஸ் இருக்காங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டராக இருக்காங்க. ரொம்ப காலமாக நம்பர் 2ல இருந்த ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா இப்போது
நம்பர் 4க்கு வந்து போயிருக்கு. 5,20,834 யூனிட் பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. அதே சமயத்தில எம்&எம் பார்க்கும்போது 5,57,000 யூனிட் வித்திருக்காங்க. டாடா மோட்டார் பார்க்கும்போது 5,41,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா எம்&எம் வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ டாட்டாவும் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். 2 பேத்துக்கும் பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. வெறும் ஒரு 16,000 யூனிட் கிட்ட தான். அதுவும் குறிப்பா லாஸ்ட் ஒரு 2, 3 மாசமா டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிட்டுருக்கு. மகேந்திராவோடது அப்படியே ஃப்ளாட்டா வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் நெக்ஸான், பஞ்ச் 2மே சக்கப்போடு போட்டுட்ருக்கு. இதனால டாடா மோட்டார்ஸோட நம்பர்ஸும் உயர்ந்துட்டுருக்கு. அடுத்த மாசம் சியாராவும் வந்துரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ உயர்த்துதான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஹாரியர் அண்ட் சஃபாரி 2லயுமே இந்த பெட்ரோல் 1.5 லிட்டர வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட ஒரு சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ரொம்ப ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த நெக்ஸான் அண்ட் பஞ்சுக்கு ஏத்த மாரி. ஆனா ஓரளவாச்சும் இம்ப்ரூவ் ஆகுதா? 1000 யூனிட், 2000 யூனிட் விக்கக்கூடிய இடத்துல ஒரு 500 யூனிட் சேர்த்து விக்கிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம், பந்தன் பேங்க் வந்து ஒரு 6,700 கோடி கிட்ட கடன பார்த்தீங்கன்னா, இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து வித்தாங்க. இப்போ ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட ஒரு 1,600 கோடி கடன பார்த்தீங்கன்னா, இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து விக்கிறாங்க. இதன் மூலியமா ஒரு 180 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த ஈசாஃப்குள்ள வருது. ஸோ இந்த மாரி அதிகப்படியா ரிஸ்க் எடுத்து ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு இந்த நிறுவனங்களோட வளர்ச்சி ரெவென்யூவா இருக்கட்டும், லாப வளர்ச்சியா இருக்கட்டும், பங்கு வளர்ச்சியா இருக்கட்டும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமா போகுதோ, ஸோ இந்த வங்கிகள பொறுத்தவரைக்கும் இந்த பேட் லோன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது பல பங்குகள்லயும் அது நடந்தது. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா இதுலருந்து சிலதுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகும். ஸோ அந்த மாரி ரெக்கவர் ஆகுறதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறத தான் தொடர்ந்து தேடிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ மேபி கிடைச்சதுன்னா, அத வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பிவிஆர் ஐநாக்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ பிவிஆர் ஐநாக்ஸோட ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா 4,00,000 பங்குகள வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்ல, லடாக்ல ஏதோ வந்து ஒரு 2 ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய திரையரங்கத்த ஓப்பன் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது இன்னைக்கு பண்ணாங்களா? இல்ல இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்களா? அப்படின்ட்டு தெரியல. பட் லேட்டஸ்ட்டான செய்தி. ஸோ பங்குகள வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டான செய்தியா இருக்கு. ஸோ இந்த பங்கு ஒன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு ஒரு ஸ்விங் பண்றதுக்கு ஒரு 20-25% வரைக்கான ரிட்டர்ன குடுக்கறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல இருந்தது. நானே ஒரு 2 டைம் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குகள்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். பட் இது கம்ப்ளீட்டா வந்து ஷார்ட் டெர்ம் தான். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ ஏதோ ஒரு படம் வரும்போது கூட அத சொல்லி வந்து இந்த பங்க வந்து நான் பிடிச்சிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ப்ரெஷர தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இத பற்றி கூட யாரோ வந்து கேட்டிருந்தாங்க நம்ம நண்பர்கள்ல ஒருத்தங்க. ஸோ இப்போ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு டவுன் ட்ரெண்ட நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, போட்டு வச்சிருந்த டைமு. ஸோ அந்த டைம்லலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த பிவிஆர் ஐநாக்ஸ பொறுத்தவரைக்கும் ஏற்பட்டது. பட் அதுக்கப்புறம் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இதில ஏற்படல. ஸோ ஜஸ்ட் சின்ன ஒரு ரிட்டர்ன குடுத்துட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கு முகமா தான் இருந்துட்டுருக்கு. இப்பவும் இறங்கு முகமா தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அடிஷ்னலா ஒரு கெட்ட செய்தி வேற வந்திருக்கு. பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் கேட்ட சில கேள்விகள பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி. ஸோ இது ரீசென்ட்டா கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த நண்பர் வந்து ரொம்ப டைம் கேட்டேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி நான் போஸ்ட் பண்ணத அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லன்னா மிஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க கூட. இருந்தாலும் நம்ம திரும்ப கூட ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் இப்போ என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மேபி பலருக்கும் இருக்கலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இத பத்தி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா, இந்த நிறுவனத்தோட வருவாய் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. அதே மாரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு ஒவ்வொரு காலாண்டிலும். இன்னொரு ஒரு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கி காத்திருந்து வந்து பார்க்கணும். ஏதாச்சும் மார்ஜின்ல இம்ப்ரூவ் ஆகுதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா தான் ஒரு டிசிஷன வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு சப்போர்ட்ல இருந்தாலும் கூட, நம்ம இந்த சப்போர்ட்ட பேஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு நம்ம இத வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருப்போம். சப்போர்ட்ட பேஸ் பண்ணி, ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி. ஆனா, இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி நம்ம உள்ள போனோம்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு
வெற்றி வந்து கிடைக்காது அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து சொல்லுவேன். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட தன்மை அந்த மாரி வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால இந்த ரிசல்ட் வரட்டும் இந்த நிறுவனத்தில. ஸோ, ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்து லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்குதாங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்ல. ஸோ, இண்டஸ்ட்ரி வைட்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கணும். ஸோ, நல்லா கரெக்ட்டா இருக்கு. வேல்யூவேஷன் அகைன் பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா வந்து மாறியிருக்கு. பட் இருந்தாலும் ஸோ, நிறுவனத்தில இருக்கக்கூடிய ஒரு குறை மார்ஜின் தான். ஸோ, மார்ஜின்ல பெரிய ஒரு வளர்ச்சியே இல்லாம தான் வந்து இருந்துட்டுருக்கு. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டுருக்கிறதையும் நம்ம நல்லாவே வந்து பார்க்க முடியுது. ஸோ, அதனால காத்திருப்போம். ஸோ, ரிசல்ட்ட பார்ப்போம். பார்த்துட்டு இதில ஒரு டிசிஷன மேக் பண்ணுவோங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் நேத்து நம்ம வந்து ஐஓபிய பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அதே ஒரு கத தான். ஸோ, இங்கேயும் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணல. பட் இன்னைக்கு டேல 4.25% ஏறி இருக்கு. ஸோ, ரீசென்ட்டா இந்த வருடம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50% வரைக்கான ஒரு ரெக்கவர வந்து டெலிவர் பண்ணியிருக்கானா. ஸோ, நம்ம இந்த மாரி பங்குகள் பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. என்ன பொறுத்தவரைக்கும் இதுவும் ஒரு சின்ன பேங்க் தான். மற்ற பிஎஸ்யூ பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது, ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கக்கூடிய பேங்க்கா இத வந்து நான் பார்க்கல. பட் நல்ல செயல்பாடுகள தான் இவங்களும் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ரிசல்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாப வளர்ச்சியும் ஓரளவு இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. அசெட் குவாலிட்டியும் ரொம்ப அருமையா வந்து கையாண்டுட்டு இருக்கிறதையும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ, இப்பவும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இந்த பேங்க்கு மற்ற நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பிஎஸ்யூ பேங்க் கூட கம்பேர் பண்ணும்போது, அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவா இல்ல. அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஸோ, அதுக்கேத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்யூ பேங்க் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மதிப்பீடுல இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பக்கம் போவதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் சரியா இல்லங்கிறத நான் இப்போ இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஹைவே இன்ஃப்ரா ஸோ இந்த பங்க பற்றி பலரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல நேத்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஸோ இந்த ஹைவே இன்ஃப்ரா வந்து நான் ஐபிஓல வாங்குனேன். ஸோ ஐபிஓல எனக்கு அலாட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நஷ்டத்தில இருக்கு. நான் என்ன ப்ரோ பண்றது? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஐபிஓ பற்றி டிஸ்கஸ் பலதும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுலலாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பல நண்பர்களுக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐபிஓ போறது பார்த்தீங்கன்னா, லிஸ்டிங் கெயினுக்காக வந்து நம்ம போறோம். ஸோ ஐபிஓ வந்ததும் அது ஒரு லாபத்த வந்து நமக்கு குடுக்குது. நம்ம கண்ணுல பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ அப்படி இந்த ஒரு லாபத்த நம்ம பார்க்கும்போது, நம்ம என்ன நினைக்கிறோம்? ஸோ ஓகே இதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரு நல்ல லாபம் வரும். இது ஒரு லாங் டெர்ம் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. ஆனா, ஸோ இது அப்படியா நடக்கும்? எல்லா இடத்துலயும் வந்து அந்த மாரி நடக்காது. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவே இன்ஃப்ராவா வந்து இருந்துட்டுருக்கு. ஸோ வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆனதே ஒரு பிரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஓரளவு நல்ல ஏற்றம். ஸோ இவங்க லிஸ்ட் ஆன உடனே வந்து வித்திருக்கணும். ஸோ இல்ல ஒரு நல்ல பிரீமியம்ல கூட குடுத்துருக்கலாம். ஆனா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இறங்கு முகமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹைவே இன்ஃப்ரா இப்போ வெறும் ரூ. 56 கிட்ட இருக்கு. இதோட ஐபிஓ பிரைஸ் ரூ. 70 ரூ. 75 நான் நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே ஒண்ணே ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஐபிஓ அதுவும் நமக்கு முன்ன பின்ன தெரியாத கம்பெனியா இருந்ததுன்னா, லாங் டெர்ம் ஹோல்டு பண்ண போறேன் அப்படின்ட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெல்லாம் தயவு செஞ்சு வந்து எடுக்காதீங்க. ஸோ நிறுவனத்த நிறுவனமா பாருங்க. காச போடுறோம். நாளைக்கு நமக்கு லாபம் வந்தா எடுத்துட்டு வெளிய போறணுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ஒண்ணும் கோல்டு ஸ்டாண்டர்ட் கம்பெனி இல்ல. ரொம்ப புகழ்பெற்ற நிறுவனம் இல்ல. ஸோ நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய நிறுவனமும் இல்ல. ஸோ அந்த மாரி நிறுவனத்தில நம்ம எதுக்காக வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற கேள்விய நீங்களே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் டிசிஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து முடியாது. ஸோ முழுசா முங்கி போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கப்பல்ல பாதி மூழ்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன முடிவெடுக்கிறது? ஸோ அவ்வளதான் வச்சு பார்க்கறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ புதுசா வாங்கலாமான்னு கேட்பாங்க சில பேர். ஆனா, ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். வெறும் 400 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. இத பற்றியும் நமக்கு முழுதும் தெரியாது. இவங்க குடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து உண்மையானதாவும் நமக்கு உண்மையா வந்து தெரியாது. ஸோ, அதனால இந்த மாரி சின்ன மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி பக்கமெல்லாம் நம்ம பணத்த முதலீடு செய்யாம இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ, ப்ரமோட் ஹோல்டிங் 70% இருக்கு. இன்னும் இவன் வந்து என்னைக்கு விக்க போறான் அப்படின்ட்டுலாம் வந்து தெரியல. மேபி இவனும் வந்து வித்தான்னா, இன்னும் ஒரு நல்ல சரிவ கூட இது டெலிவர் பண்ணாலும் வந்து பண்ணலாம். ஸோ, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாரியான சின்ன கம்பெனி குறிப்பா ஐபிஓல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கு. பட் இப்ப இருக்கக்கூடிய முடிவுல ஆல்ரெடி பாதிக்கு பாதி வந்து காசெல்லாம் போயிருச்சு. ஸோ இன்னும் என்ன பண்றது? பொறுத்திருந்து பாருங்கள். என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இத ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. ஐயோ! போச்சே, போச்சே அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் இந்த மாரியான ஒரு சரிவு வந்து வரலாம். ஒரு அடி பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். ஆனா
இத ஒரு பாடமா எடுத்துட்டு, இதுக்கப்புறம் நீங்க மிஸ்டேக்கே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி நம்ம மாட்டியிருக்கோம். இந்த மாரி நம்ம மாட்டாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான நீங்க போட்டாலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சேஃபான ஜர்னிய நோக்கி போவீங்கங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நண்பர்களுடைய கேள்விகள பத்தியும் பேசியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!